ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலாக இருக்கும் நிலையில் உணவகங்களில் புதிய விலைப்பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ஜிஎஸ்டி வரியால உணவுப் பொருட்களின் விலையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும்? ஜிஎஸ்டி வரியானது இன்று இரவு முதல் அமலுக்கு வர இருக்கிறது. அதற்காக உணவகங்களில் புதிய விலைப்பட்டியல் தயாரிக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். இந்த விலையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த வரியின் அடிப்படையில் தான் புதிய விலைகளானது நிர்ணயிக்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்த 2% வாட் வரியிலிருந்து 10% உயர்த்தப்பட இருக்கிறது. இதனால் உணவகங்களில் உணவின் விலையானது நாளை முதல் உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. சார், இந்த ஜிஎஸ்டி வரி நாளையிலிருந்து வருது. புதிய விலையெல்லாம் தயாரிக்கும் பணி நடந்துகிட்டே இருக்கு. அதாவது உணவகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள உணவகங்களில் பார்த்தீங்கன்னா 5% வரியானது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சத்திற்கு ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மேல் உள்ள உணவகங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வாட் வரியுடன் 10% வரி உயர்த்தப்பட்டு 12% வரியானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏசி உணவகங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8% ஏற்கனவே இருக்கக்கூடிய வாட் வரியுடன் 10% உயர்த்தப்பட்டு 18% வரியானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிறிய உணவகங்கள், இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய உணவகங்கள், சின்ன உணவகங்கள்ல 5% வரியானது இருக்கிறது. இப்ப தற்போது நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த நான் ஏசி உணவகங்கள்ல ஏற்கனவே ஒரு இரண்டு இட்லியோட விலை 28 ரூபாய்னா நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா 31 ரூபாய்க்கு விற்கப்படும். அது மட்டும் இல்லாம ஏசி உணவகங்கள்ல பொறுத்த வரைக்கும் தற்போது 60 ரூபாய் அப்படின்னா நாளை முதல் பார்த்தீங்கன்னா 68 ரூபாய் வரைக்கும் இந்த விலையானது உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏசி உணவகங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் அதிகம் பேர் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரியாணி அந்த போன்ற நிறைய வகைகள் இந்த ஏசி உணவகங்களில் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா நாளையிலிருந்து 1800 ரூபாய் வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரியால 180 ரூபாய் அதிகம் பே பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.